கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதுன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு 2ல் கேது பகவான் இருக்கிறார். அப்ப என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் சுருங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். சரிங்களா? தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா 2ஆம் அதிபதியாக சூரிய பகவான் 6ல் போய் இருக்கிறார். அப்போ உங்களோட முதலாளிகள் இல்லை உங்களுக்கு மேலே ஒர்க் பண்றவங்க அவங்களால ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய வேலை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். நிறைய வேலை செஞ்சாலும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கேற்ற ஊதியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா 2ல் கேது இருக்காரு. அதனால ஊதிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு குடும்பம் சிதறி தனி குடும்பமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் 9ல் இருக்கிறார். ஸோ உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் தந்தையின் உதவியுடன் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. உங்களுக்கு 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். அவர் உங்களுக்கு 9ல் இருக்கிறார். ஸோ திருமணத்திற்காக காத்து கொண்டு கூட இருக்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் தொடர்பான பேச்சுக்களை தொடங்கலாம், தாராளமாக தொடங்கலாம். உங்களின் 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறார். ஸோ உங்களோட புதிய முயற்சிகள் மூலமாக தங்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட போகிறது. இன்கேஸ் வெளிநாடு போகிறோம் பிளான்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வீசாலாம் கிடைச்சிரும். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இனிதே இயங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.